ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Thessalonians chapter 2 verse 17. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் நம்மை அவர் ஸ்திரப்படுத்துவார். What a great blessing we have got when we know our God. Our God is going to comfort us in every good work and with a word of God. இந்த உலகத்துல மனிதர்களை தேற்றுவதற்கு ஆட்கள் இல்லை, மனிதர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. நம்முடைய தேவனோ நம்மை தேற்றுகிறவர், நம்முடைய இருதயங்களை தேற்றுகிறவர். Our God is the one who comforts our hearts so that we will do good works. He is going to establish us to do good works in our life. It is more important for us to do good works because our God is the one who does good works to everyone always. By comforting us, by giving us the peace in our heart, He helps us to do good works in every way of our life. We need to understand that. We need to believe that He is going to establish us in doing good works. ஆண்டவர் நற்கிரியைகளை நாம் செய்யும்படிக்கு நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். இந்த உலகத்துல நாம் நற்கிரியைகள் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய நல் வசனத்தினாலும் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். God will establish us with the word of God. There are people, those who are not stable. They are not established because they do not know the word of God. We need to understand the word of God and the power of God. Then we will be established. We will not be oscillating in our situations. We will not be moving in anywhere with the word of the people. People's word always not same. They will be changing because of their words are changing. But the word of God is always stable. When you believe in the word of God, you will be stable. You will be receiving the blessings of God. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்திரமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிலையான வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நிலையான ஸ்திரமான வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் கர்த்தர் நமக்கு தேவையான நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் நாம் நற்கிரியைகளை செய்வதிலும் அவருடைய நல் வசனத்திலும் ஸ்திரப்பட்டிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய இருதயங்களை தேற்றி எல்லா நற்கிரியையினாலும் நல் வசனத்தினாலும் எங்களை நீர் ஸ்திரப்படுத்துகிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.